தாய்மார்கள் எவ்வளவு நிசப்தமா கேட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்க கவனிக்கணும். ஒரு திருமணத்துக்கு வரவில்லை, நாம் ஒரு கேளிக்கைக்கு வரவில்லை. எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இந்த தம்பிமார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடினமான முயற்சி, பல நாட்கள் அதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் என் அருமை தாய்மார்களே, உங்களது செவிகள் திறந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம், உங்கள் காதுகள் திறந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த பேச்சை உங்கள் காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உங்கள் காதுகளோடு நாங்கள் பேச வரவில்லை. 840 கோடி மக்கள் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனித சமுதாயம் அலங்கோல வாழ்க்கையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மனித சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதை வஸ்துக்களிலே இருந்து, கஞ்சா அபனி போன்ற வாயிலே நுழையாத பேருடைய அந்த போதை வஸ்துக்களிலே இருந்து இந்த மண்களை போதைப் பொருளாக கண்டு கலைக்கின்ற கூத்தாடுகின்ற ஒரு நிலையில இந்த பெண்கள் சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறது இந்த உலகம். பைத்துல் மால் அல் முஸ்லிம் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu ashhadu an la ilaha illallah वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम कुन्तुम खैरा उम्मत उखरिजत लिन्नासि तअमुरूना बिल मारूफ़ि व तन्हौना अनिल मुनकर व तु'मिनूना बिल्लाह எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அமைதியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெரும் கிருபையும் அவனுடைய திருப்புரத்தமும் மன்னிப்பும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த தூதர்களின் வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போராளிகளின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனுடைய அமைதியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்கள் எவ்வளவு நிசப்தமா கேட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்க கவனிக்கணும். நம்முடைய தாய்மார்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய வசனத்திலே இருந்து ஒரு வசனத்தை நான் ஓதிய போது எவ்வளவு கவனமாக கேட்கிறார்கள் என்பதை ஆண்கள் கவனிக்க வேண்டும். எவ்வளவு நிசப்தமாக இருக்கிறார்கள் பாருங்க. குழந்தைகள் சத்தம் போட்டால் அந்த சத்தம் போடக்கூடாது என்று அவர்களை தடுக்கிறார்கள். காரணம், மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. நாம் ஒரு திருமணத்துக்கு வரவில்லை, நாம் ஒரு கேளிக்கைக்கு வரவில்லை, வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் வரவில்லை. அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிற சமூக தீமைக்கு எதிராக பேசுகின்ற பேச்சை செவிமடுப்பதற்காக இந்த தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் எவ்வளவு நிசப்தமாக இருக்கிறார்கள்,
இங்கே அமைதி தொலைந்து போகவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். தாய்மார்கள் கவனிக்கவும், பின்னாடி இருக்கக்கூடிய தாய்மார்கள், முன்னாடி இருக்கக்கூடிய தாய்மார்கள் அமைதியா இருக்காங்க. ஆனால் பின்னாடி பேசுகிற சத்தம் கேட்கிறது. அப்ப எப்படி இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும்? எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இந்த தம்பிமார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடினமான முயற்சி, பல நாட்கள் அதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் வந்திருக்கிற தாய்மார்களிடத்தில் ஒரு பகுதி அது இங்க பேசுவதற்கு இடையூறாக இருக்கிறது. ஒரு பகுதி, இன்னொரு பகுதி ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதான் எப்படின்னு தெரியல. ஒரு பகுதியில் உள்ள தாய்மார்கள் அமைதியா இருக்காங்க, இன்னொரு பகுதியில் உள்ள தாய்மார்கள் ஏன் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படி என்றால் நாங்கள் சத்தம் போட வேண்டியது இருக்கிறது. உபதேசம் பயனளிக்குமாயின் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் பலனளிக்க வேண்டும், பயனளிக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும். எங்கேயாவது சமூக தீமை நடைபெறுமானால் நம் வாழ்வை சிதைக்கின்ற, நம் மறுமை தொலைந்து போகின்ற, நமது சொர்க்கத்திற்கு வேட்டு வைக்கின்ற ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமானால் அதை தடுப்பதற்கு இந்த நிகழ்ச்சி காரணமாக அமையும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். என் அருமை தாய்மார்களே, உங்களது செவிகள் திறந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம், உங்கள் காதுகள் திறந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த பேச்சை உங்கள் காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உங்கள் காதுகளோடு நாங்கள் பேச வரவில்லை. உங்கள் காதுகளோடு எங்களுக்கு பேச்சில்லை. நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், யா அல்லாஹ், இந்த எனது தாய்மார்கள், இந்த எனது சகோதரிகள், இந்த எனது சகோதரர்களின் இதயங்களை நீ திறந்து வை. காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவைகள் எல்லாம் பலனுள்ளதா? அவைகள் பலனளிக்குமா? இந்த காதுகள் நிறைய கேட்கிறது, உள்ளங்களிலே போய் அது உட்கார வேண்டும். எங்களது இந்த பேச்சு, அல்லாஹ்வை பற்றியான இந்த வேத வரிகள் உங்களது உள்ளங்களில் போய் அமர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்கிறோம். அது உள்ளத்திலே அமராமல் மாற்றம் ஏற்படாது, நமது வாழ்வு சீராகாது. நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த துனியா, நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரம், இந்த கேடுகட்ட பண்பாடு, இவைகளிலே இருந்து இந்த சமுதாயம் அழகிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகம் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. 840 கோடி மக்கள் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனித சமுதாயம் அலங்கோல வாழ்க்கையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஒரு மாற்றத்தை கொடு. மனித சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதை வஸ்துக்களிலே இருந்து, கஞ்சா அபனி போன்ற வாயிலே நுழையாத பேருடைய அந்த போதை வஸ்துக்களிலே இருந்து இந்த மனித குலத்திற்கு ஒரு தீர்வை தா இறைவா, நீ மட்டும்தான் எங்களது தீர்வு. பெண்கள் சமுதாயம் தங்களுடைய மானத்தை, தங்களின் அங்க அடையாளங்களை, தங்களுடைய அழகை இந்த உலகத்திலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெண்களை போகப் பொருளாக கண்டு கழிக்கின்ற, கூத்தாடுகின்ற ஒரு நிலையில இந்த பெண்கள் சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறது இந்த உலகம். ஆனால் இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, இஸ்லாம் தாய்மையை போற்றுகிறது. சகோதர சகோதரிகளாக இஸ்லாம் இந்த எல்லாரையும் பார்க்கிறது. ஆனால் அந்த இஸ்லாத்தை பேணுவோர் மிக குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, தயவு செய்து நிசப்தமாக நீங்கள், எனக்கு பின்னாலே வருகிற பேச்சாளர்கள் உங்களிடத்திலே சொல்லுகின்ற கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை பயன்படுத்துவதற்கு இப்பொழுது அமைதி தேவை, இப்பொழுது நிசப்தம் தேவை. சில பலகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, பப்ஸ் வடையெல்லாம் நிறுத்துங்க. இந்த டீ கொடுக்கறதையெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த அரங்கத்துக்குள்ளே டீயோ வடையோ கொடுக்கவில்லை என்றால் வானம் கீழே விழுந்துராது. ஆனால் இந்த நிகழ்ச்சி அவர்கள்ட்ட போய் சேரட்டும். எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வர்றாங்க. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே,
நம்மை சிதைக்கின்ற இந்த துனியாவை பற்றி, அவை இந்த மக்களை பாடுபடுத்துவதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவை நீங்கள் மறந்தால் அல்லாஹு உங்களையே உங்களுக்கு மறக்க செஞ்சிருவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். 59வது அத்தியாயம் 19வது வசனத்துல சொல்றான், நீங்கள் அல்லாஹுவை மறந்தால் அல்லாஹு உங்களையே உங்களுக்கு மறக்க செஞ்சிருவான். உங்கள் வாழ்க்கை கடினமாயிரும். அல்லாஹுவை மறந்து வாழுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை கடினமாக்கிடுவான், சிக்கலுடையதாக அல்லாஹு ஆக்கிடுவான். எங்க திரும்பினாலும் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வீடு பிரச்சனை, மின்சாரம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லாவற்றிலும் பிரச்சனையை அல்லாஹு ஏற்படுத்தி விடுவான். காரணம், நீங்கள் அல்லாஹுவை மறந்த காரணத்தினால். அல்லாஹ்வுடைய நாமத்தை, அல்லாஹ்வுடைய அருளை யாரு மறக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை கடினமாகிவிடும். சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹுவை மறந்து வாழுகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹுவை நினைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அவ்வளவுதான். யார்கிட்டையும் போய் நம்முடைய வாழ்க்கை என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு என்பதை உங்க கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடிட்டு, நான் அல்லாஹுவோடு எவ்வளவு தொடர்புல இருக்கிறேன். நான் உட்கார்ந்த நிலையில, இப்பொழுது நான் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலையில எனக்கு மரணம் வந்தால், மௌத்து வந்தால், மலக்குல் மௌத்து வந்து என் உயிரை கைப்பற்றினால், இந்த எனது மையத்து, இந்த எனது உடல் மையத்தாகிவிட்டது, உயிர் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது ஒரு தூய்மையான ஆன்மாவாக ரப்புல் ஆலமீனிடத்தில் செல்லுமா என்று மட்டும் இந்த சேர்ல உட்கார்ந்து நீங்க சிந்தித்து பாருங்க. நான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பெண்மணியாக, நல்ல ஒரு ஆணாக வாழுகிறேனா என்பதை உங்கள் சேர்களில் உட்கார்ந்து நீங்க சிந்தித்து பாருங்க ஒரு 2 நிமிடம். அப்போது தெரியும் நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கிறோம், என்னென்ன தீமைகள்ல இருக்கோம், என்னென்ன நன்மைகள்ல இருக்கோம். நம்முடைய வாழ்வு ஒரு தூய்மையான வாழ்க்கையாக இருக்கிறதா? நான் பெற்றெடுத்த பிள்ளை அல்லாஹ்வை வணங்குகிற பிள்ளையாக இருக்கிறதா? எனது மகள், எனது மகன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு மகனாக, மகளாக வாழுகிறாளா? என் மகன் அல்லாஹ்வினுடைய அடிமையா? என் மகள் அல்லாஹ்வின் அடிமையா, செல்போனின் அடிமையா? நான் பெற்றெடுத்த பிள்ளை போதைப் பொருளின் அடிமையா அல்லது அல்லாஹ்வினுடைய அடிமையா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கு அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்குங்க அல்லாஹ் சொல்லல. உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும். பெட்ரோல் டீசல்லாம் கிடையாது, கேஸ் எரியறது இல்லை. நரக நெருப்பு என்பது மனிதர்களை போட்டு எரிக்கக்கூடியது, கற்களை போட்டு எரிக்கக்கூடியது, அணையாத நெருப்பது. அந்த நெருப்பிலே இருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் நான் எப்படி பாதுகாக்க போகிறேன்? அது பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தின் எனது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? நான் விரும்பாத மரணம். மரணத்தை யாராவது விரும்புகிறோமா? வாழ்க்கையை விரும்புகிற, வாழ்க்கையின் பல்வேறு சம்பவங்களை விரும்புகிற, பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புகிற, வீடு கட்ட விரும்புகிற, சொத்து சுகங்களை சேர்க்க விரும்புகிற, எல்லாவற்றையும் விரும்புகிற நான் எனது மரணத்தை விரும்புகிறேனா? இல்லை, யாரும் மரணத்தை விரும்புவதில்லை. ஆனால் மரணம் உங்களை விரும்புகிறது. மரணம் மனிதனை விரும்புகிறது. எல்லா ஜீவராசிகளையும் மரணம் விரும்புகிறது. குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், எல்லா உயிரினமும் ஒரு நாள் இறந்தே தீரும். எங்க போறோம்?
உட்கார்ந்து கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற, எனக்கு எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கிற யாராவது மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? எப்போது மரணம்? எப்ப சாவு? நாளைக்கா, நாளான்னைக்கா, என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நேரம்? என்னுடைய மரணம் எப்பொழுது நிகழும்? ஏன் விஞ்ஞானியால் கண்டுபிடிக்க முடியவில்லை? பெரிய பெரிய மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? அறிவார்ந்த மதகுருமார்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? உலகத்தில் எந்த கொம்பனாலும் மரணம் எப்பொழுது, எங்கு நிகழும், எந்த நொடியில் நிகழும், எப்படி நிகழும் எவனாலும் சொல்ல முடியவில்லை. அந்த சாவியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறப்பு எப்போது, இறப்பு எப்போது என்பதின் சாவியை அல்லாஹ் கையிலே வைத்திருக்கிறான். என் அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மரணத்தின் பிடியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாசமாய் போகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இந்த உயிர் எல்லாம் ஸ்தம்பித்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். மலைகள் பஞ்சாய் பறக்கும், மலை பறக்கும், மலையின் பாறைகள் பறந்து போகும். ஐயோ, இந்த துனியாவுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கதறி அழுகிற, ஓலமிடுகிற சத்தம் மட்டும்தான் மிச்சம். குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற தாய், குழந்தைக்கு தன் மார்பகத்தில் அன்போடு பாசத்தோடு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற தாய், அந்த குழந்தையின் காலை பிடித்து வீசி எறிந்து விட்டு ஓடுவாள். ஐயோ, இந்த துனியாவுக்கு என்ன நடந்து விட்டது என்று கதறி அழுது ஓடுகிற அந்த நாள் வரை இருக்கிறது. சகோதரிகளே, என்ன நிகழ்ந்து விட்டது இந்த துனியாவுக்கு என்று பைத்தியம் பிடித்தவர்கள் போல் ஒவ்வொருவரும் ஓடக்கூடிய அந்த நாள், அதுதான் துனியாவின் இறுதி நாள். அந்த நாளை நெருங்க இருக்கிறோம் நாம். யாரையும் விட்டு வைக்க மாட்டான். எந்த ஜீவராசியும் இந்த உலகத்தில் மிச்சமாக இருக்காது. அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஒவ்வொருவரும் தான் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உண்டானதை அனுபவித்தே தீர வேண்டும். அது இறைவனின் ஏற்பாடு, அது விதி. இந்த வாழ்வு நிரந்தரமானதா? வாழ்வு போகட்டும், மரணமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமது இந்த கோலம், இந்த தோற்றம் நிரந்தரமானதா? இந்த கலர் நிரந்தரமானதா? இந்த தோல், இந்த சைனிங்கா இருக்கக்கூடிய பெயிண்ட் அடிச்சு பாதுகாக்கிற இந்த தோல், இந்த அழகு நிரந்தரமானதா? இல்லையே. எனக்கே பிடிக்காமல் நான் மாறிவிடுவேன். கண்ணாடி சொல்லும் நீ அழகா இல்லை என்று. தோல் சுருங்கிவிடும், இந்த தோள்கள் சுருங்கிவிடும், இந்த தலைமுடிகள் நிறைத்துவிடும், அவைகள் உதிர்ந்து கொண்டிருக்கும். யாரும் ஒட்ட வைக்க முடிச்சால் ஒட்ட வைக்க முடியாது, யாரும் தப்ப இயலாது. நம்ம மேக்கப்புக்காக பெட்டி பெட்டியாக வாங்கி கொண்டு வைத்திருக்கிற எந்த பொருளும் உபயோகமாகாது, சுருக்கத்தை சரி செய்யாது. நிரந்தரமானதா இந்த அழகு? இந்த இளமை நிரந்தரமானதா? இப்படியே இருந்துருமா இந்த இளமை? நமக்கு முன்னால் வயதோகி தடியை ஊனி கூனி நடக்கிறவர்கள் நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நம்மை போல் இளமையாய் இருந்தவர்கள். இப்பொழுது அவர்களின் நிலை, யாராவது அவர்களை பார்க்கிறார்களா? வயதாகி விட்டது. அப்ப எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும், அவ்வளவுதான். அப்பனுக்கு அந்த நிலைமையில நானும் நாளை அப்ப எனக்கும் அந்த நிலைமை. வருவோரெல்லாம் தங்குவதில்லை, போய்கொண்டே இருக்கிறார்கள். இதுதானே துனியா. இந்த மரணத்தை என் கணவனால் தடுக்க முடியுமா? என் தந்தை என் மரணத்தை தடுப்பாரா? என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு வருகிற மரணத்தை தடுப்பாளா? என் தாயின் மரணத்தை பிள்ளை தடுப்பாளா? யாராவது மரணத்தை தடுக்க முடியுமா? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, எந்த டாக்டராவது என் மரணத்தை தடுத்து தார்கள் முடியுமா? ஒரு பையன் அதுக்கு யோக்கியதை உள்ளவன் இந்த உலகத்தில் இருக்கானா? ஒரு பையன் என் மரணத்தை தடுத்து தருகிற எவனாவது, எந்த விஞ்ஞானியாவது இந்த உலகத்தில் உண்டா? என் ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் தருகிறேன். யாராவது என் மரணத்தை தடுப்போர் உண்டா? அப்போது மருத்துவன் சொல்லுகிறான், என்னுடைய மரணத்தையே என்னால் தடுக்க இயலாது. விஞ்ஞானி சொல்லுகிறான், அது எப்படி? யாராலும் சாத்தியமில்லை. அப்படியானால் நான் விரும்பாத மரணத்தை எனக்கு தருவது யார்? அவன்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், படைத்த இறைவன்.
அந்த இறைவனுக்கு கட்டுப்படுவது, அந்த இறைவனின் சட்டப்படி நடப்பது அறிவா, அதற்கு மாற்றமாய் நடப்பது அறிவா? சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே. எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. நம்முடைய தாய்மார்கள் இந்த ரோட்டிலே நடந்தால் ஒரு ஆண் பார்க்க முடியுமா? ஒரு காலத்தில் வெள்ளை துப்பட்டியோடு புதைத்துக் கொண்டு அந்த துப்பட்டியின் ஓரத்தை இந்த கையிலே பிடித்துக்கொண்டு எத்தனை தாய்மார்கள் நடந்த வீதி இந்த வீதி. அந்த தாய்மார்களின் முகம் பார்த்ததே கிடையாது. யாரு போகிறார் என்றே தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜுவல்லரி கடைகள் நிறைந்து நிற்கின்றன, துணி கடைகள் நிறைந்திருக்கின்றன. ஆண்களுக்கு வேலை இல்லை. கடை வீதிகள் பெண்களால் நிறைந்திருக்கின்றன. ஆண்கள் எல்லாம் வேலைக்காரரை போல வீட்டில் உட்கார்ந்திருக்கான். பர்ச்சேசிங் மேனேஜர் யாரு? பர்ச்சேஸ் மேனேஜர் யாருங்க? பெண்கள். நல்ல மேக்கப் போட்டுட்டு, நல்ல உடை உடுத்தி, அயல் நாட்டிலிருந்து கொண்டு வந்த அற்புதமான ஸ்ப்ரே பாட்டில்களால் ஸ்ப்ரே செய்துவிட்டு அந்த தெருவிலே நடந்து போகிறாள் என் சகோதரி, என் தாய். யார் பார்ப்பதற்கு, யார் வாசனிப்பதற்கு, யார் அதை ரசிப்பதற்கு? தெருவிலே என் சகோதரி தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கொண்டு, அழகை காட்டிக்கொண்டு யார் பார்க்க நடக்கிறாள்? அல்லாஹ் பார்க்கவா? மலக்குமார்கள் பார்க்கவா? யார் பார்க்க? கணவன் பார்க்கவா? பிள்ளைகள் பார்க்கவா? இல்லை இல்லை, அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்கு. நான் உங்கள் ஊரை சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். எங்கே போய்விட்டது நம்முடைய தாய்மார்களுடைய கோசா பெண்களுடைய நிலை? ஒரு பெண் யாருக்கானவள்? திருமணம் முடித்த ஒரு பெண் கணவனுக்கானவள். ஆனால் அப்படித்தான் நடக்கிறதா? வீட்டிலே இருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறார்கள். கணவனுக்கு முன்னால் அவர் கவர்ச்சியா இல்லை. கணவனுக்கு முன்னால் ஒரு மனைவி கவர்ச்சியா இல்லை. ஆனால் ஒரு திருமணத்திற்கு சென்று விட்டால், ரோட்டுக்கு சென்று விட்டால், ஊருக்கு சென்று விட்டால், சுற்றுலாவுக்கு வெளியே சென்று விட்டால் மிக மிக கவர்ச்சியாக இருக்கிறாள். யார்? மனைவி. அந்த பெண் எப்படி சொர்க்கத்துக்கு செல்லுவாள்? கணவனுக்கு கவர்ச்சியா இல்லை. ஒரு இஸ்லாமிய பெண்மணி யாருக்கு கவர்ச்சியா இருக்க வேண்டும்? கணவனுக்கு கண் குளிர்ச்சியா இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க. எங்கே போய்விட்டது நம்முடைய அந்த அடக்கமான வாழ்வு? என்னுடைய உடலின் எல்லாவற்றையும் அளக்கின்ற நிலைமை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. அதுதான் பண்பாடு, புதிய பண்பாடு, புதிய கலாச்சாரம். இந்த அருவருக்கத்தக்க நிலைக்கு பண்பாடு, கலாச்சாரம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் வாழப் போகிறோமா? இந்த உலகத்துக்கு ஒழுக்கத்தை, ஆபாசத்தை, அருவருக்கத்தக்க தன்மைகளை, கொடுமையை எது என்று சொல்ல வேண்டிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய எனதருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தீமையை தடுத்தோமா? நன்மையை ஏவினோமா? நம்முடைய குடும்பத்திலே தீமை இருக்கிறது. என் பிள்ளை என் சொல்படி இல்லை, என் மகள் என் பேச்சை கேட்பதில்லை, தாய் அழுகிறாள். ஐயோ, என் பிள்ளை தொழுவதில்லையே, என் பிள்ளை நோன்பு வைப்பதில்லையே, என் பிள்ளை அதவாக டிரெஸ் போடுவதில்லையே என்று அந்த தாய் கதறுகளால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார். அடுக்கடுக்காக, கொத்து கொத்தாக மரணங்கள் முஸ்லிம் நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, உலகத்தில் அழிவுகள் எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது காசாவில் ஒரு 100 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. சிரியாவில் குண்டு போடப்பட்டிருக்கும். லெபனான்ல ஒரு 500 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பாங்க. நாளைக்கு ஈரானை தாக்கலான்னு சொல்லி அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்கும். இதெல்லாம் யாருடைய நாடு? இந்த மரணம் எல்லாம் யார் இறந்து போகிறான்னு பாருங்க. அழித்துக் கொண்டே இருக்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த அழிவில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா நாம்? அறிவார்ந்த சமுதாயம், உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுக்கிற சமுதாயம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற சமுதாயம். மரணம்னா என்ன, பிறப்புனா என்ன, மறுமைனா என்ன, சொர்க்கம்னா என்ன, விசாரணைனா என்ன என்று எல்லாம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்புதாரிகளே, அல்லாஹ்வின் பிரதிநிதிகளே, நாம் முஸ்லிமாக இருக்கிறோமா? பெயர் தாங்கி முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல முஸ்லிமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நான் கேட்டேனே, இப்படியே மரணித்து விட்டால் நம்முடைய நிலை என்ன? பயம் வரவில்லையா? நான் எப்படி என் ரப்பை சந்திப்பேன்?
என் ரப்பனுடைய கேள்வியை எப்படி எதிர்கொள்ளுவேன்? அமல்கள் குறைவாக இருக்கிறது, பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. பார்வையிலே தீமை, கையிலே தீமை, செவியிலே தீமை, நாவிலே தீமை, நடையிலே, உடையிலே, பாவனையிலே அத்தனையும் தீமை நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டம். இஸ்லாம் மேலோங்கி நிற்க வேண்டிய காலகட்டம். இஸ்லாம் தான் அதற்கு தீர்வு. திருமறை குர்ஆன் தான் அதற்கு தீர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான் அதற்கு தீர்வு. அதை பின்பற்றுவோர் யாராவது உண்டா? 100% பின்பற்றக்கூடியவர்கள் யாராவது உண்டா? அல்லாஹ்விடத்திலே அதிகாலையிலே பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? அல்லாஹ் கேட்கிறார். பாவ மன்னிப்பு தேடுபவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவன் தண்டிப்பனோ அதை விட அதிக அளவு மன்னிப்பவனாக இருக்கிறான். அவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன? பாவ மன்னிப்பு தேடுங்கள், நன்மையின் பக்கம் வாருங்கள், முழுமையாக இந்த இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். இதைத்தானே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சிதைந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வை, சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை. உங்களுடைய பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அவன் தானாக ஆகவில்லை, அது உங்கள் பிள்ளையின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. யார் திணிக்கிறா? இஸ்லாத்தின் எதிரிகள் திணிக்கிறார்கள். நீங்கள் போதையோடு இருக்க வேண்டுமா, போதை இல்லாமல் இருக்க வேண்டுமா என்பதை யார் தீர்மானிக்கிறா? இஸ்லாத்தின் எதிரிகள். முத்துப்பேட்டையில கஞ்சா கிடைக்கும், முத்துப்பேட்டையில போதைப் பொருள் கிடைக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஊர்ல கிடைக்காது. இது என்ன அதிசயமாக இருக்கிறது? அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்ல கிடைக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஊர்ல கிடைக்காது. உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? 100 பேரை நிறுத்துங்கள், 100 இளைஞர்களை நிறுத்துங்கள், அதுல போதைப் பொருளுக்கு அடிமையான முஸ்லிம் இளைஞர்கள் அதிகம். உங்களுக்கு புரியல? இது உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. இன்னைக்கு அரபு நாடுகளிலே போதைப் பொருள் சப்ளை செய்யப்படுகிறது. மலேசியாவை மொத்தமா முடிச்சுட்டான். போதைப் பொருளுடைய ஒட்டுமொத்த ஹோல்சேல் வியாபாரமே அங்கதான் நடக்குது. விற்பனையாளரும் நம்ம தான், அனுபவிக்கிறோம் நம்மால் தான். இந்த போதைப் பொருள் எல்லா தீமையிலும் முதன்மையான தீமை. யாரிடத்திலே குடிப்பழக்கம் இருக்கிறதோ, யார் போதைப் பொருளை உபயோகிக்கிறானோ, மருத்துவத்தை கேட்டு பாருங்க, போதைப் பொருளை தொடர்ந்து உபயோகிக்கிற ஒரு பையன் முழு ஆண்மை உள்ளவன் இருப்பானா? இருக்க மாட்டான். அவனுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அப்ப அவனோட மனைவியினுடைய நிலைமை, யாருக்கு உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? இந்த போதைப் பொருள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அழிந்து கொண்டிருக்கிற இவனுக்கா? என்ன ஆகும் உங்க பிள்ளையினுடைய நிலைமை? அவர்களுக்கு பிறக்கிற குழந்தையினுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை குழந்தை பிறந்தான், அவனே போதையை நேசிக்கக்கூடியவன், விடுபட தெரியாதவன், அடிக்ட் ஆயிட்டான். அற்பமான இந்த பொருளை, அற்பமான கேவலமான அருவருக்கத்தக்க இந்த பொருளை விட்டு விட்டு அதிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத இவன் எவ்வளவு பலகீனமானவன். அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா? அவன் தீமையினுடைய உச்சத்திற்கு போய் விடுவான். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவன் மனைவியை கொலை செய்கிறான், சித்திரவதை செய்கிறான், சிகரெட் பிடித்து சூடு வைக்கிறான். சிகரெட்டை குடிச்சிட்டு ஆஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பலை பொசுக்குகிற இடம் எது? அவன் மனைவியின் தொடை, அவன் மனைவியின் கை. இந்த பாவி எங்க போவான்? சிந்தித்து பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது, இந்த போதை அப்படி செய்ய சொல்லுது. போதை அடிக்கிற ஒருத்தன் ஏதாவது நன்மை செய்வானா? நன்மை செய்ய இயலுமா? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த போதைக்காக என்னத்தை வேண்டுமானாலும் விற்பான், வீட்டில் உள்ளதையெல்லாம் விற்பான். போதை பொருளுக்கு அடிமையான ஒரு அவனுடைய மனைவியின் கழுத்துல பாருங்க, எந்த நகையும் இருக்காது, சொத்து இருக்காது, எல்லாத்தையும் வித்துருவான். கடைசியில தேவைப்பட்ட மனைவியே விற்கக்கூடிய பாவியாக அவன் மாறிவிடுவான். ஒரு சமூகத்தையே அழித்து விடுவான். ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு தேசம், ஒரு நாடு அழிந்து போகும் ஒரு போதை பழக்கம் உள்ளவனால். அதிலிருந்து எப்படி மாறுறது? அவன் தான் நினைக்கணும், நான் மாறணும்னு அவன் நினைக்கணும். இந்த சாக்கடையிலிருந்து நான் மீளணும், இந்த கேடுகட்ட இந்த பழக்கத்திலிருந்து நான் மாற வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும். எத்தனை கல்லூரிகளில்
இந்த கல்லூரியில எல்லாம் என்ன, ஒரு பக்கம் போதைப் பொருள் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்லூரியில சும்மா கையெழுத்து போட்டு வெளியில வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் தான், நான் பிறந்திருக்கிற கோயம்புத்தூர் தான் அதிகமான கல்லூரி உள்ள ஒரு மாவட்டம். அங்கே பார்க்கிற நாங்க ஏராளமான பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு குளிக்கிற இடங்களிலே அந்நிய பெண்களோடு சுற்றி கொண்டிருக்கிறான் பசங்கள்லாம். என்ன கலாச்சாரம் இது? திருமணத்திற்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. ஜாதி மதம் இல்லாமல் இதுல எல்லாம் ஒன்னா இருக்கான். இதுல ஃபர்தா போட்டுட்டு வேற சில பிள்ளைகள், இதுல ஹிஜாபை அணிந்து கொண்டு இளம் பிள்ளைகள் அந்நிய ஆண்களோடு அதிகமாக ட்ரெயின்ல பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அந்த ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 72 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் பிள்ளைகள். கல்லூரிக்கு போகிற நம்முடைய பிள்ளைகள் யாருடதோ மடியில படுத்துட்டு போறான். நான் போய் சில நேரத்தில் விசாரிப்பேன், இது யாரு? கூட படிக்கிற மாணவன். கூட படிக்கிற மாணவனுடைய மடியில தலை வைத்து படுக்கிறியாமா? நீ அல்லாஹுவை பயப்படுகிற பெண்மணியா? அவ்வளவுதான். இங்கிருந்து போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல காலி இருந்து அங்க போய் படுத்துருவாங்க. எங்கே போய் கொண்டிருக்கிறது முஸ்லிம் உம்மத்துக்கள்? இன்னைக்கு கல்வி போதை ஊட்டப்பட்டிருக்கிறது. இது தவறானது. கல்வி போதை ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்வி ஒழுக்கத்தையும் அறிவையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. கல்வி லகரி, அதுவும் ஒரு போதை. கல்வி எதுக்காக? அறிவையும் ஒழுக்கத்தையும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் கல்வி. அது கல்லூரியில் கிடைப்பதில்லை, பறிபோய் விடுகிறது. அறிவும் ஒழுக்கமும் போய் கற்பும் போய் நம்முடைய பிள்ளை வீட்டுக்கு வர்றான் கல்லூரியில. நான் எல்லாத்தையும் சொல்லல, இதான் நிலைமை. படி 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 படின்னு சொல்லி உச்சபட்ச படிப்பை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அவ எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுறான். பிறகு என்ன செய்வீங்க? கற்பை வித்து கல்வியை வாங்கிய நிலை இருக்கா இல்லையா? நான் ஓப்பனா பேசுறேன். ஒரு கல்வி போதை. என் பிள்ளை எம்பிஏ படித்திருக்க வேண்டும், பிஏ படித்திருக்க, எம்ஏ படித்திருக்க. என் பிள்ளை ஒரு தொழுகையாளியாக மரணிக்க வேண்டும். என் பிள்ளை முழு குர்ஆனையும் ஓதி இருக்க வேண்டும். என் பிள்ளை அல்லாஹ் விரும்புகிற ஒரு தக்குவா உடைய பெண்ணாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று யாராவது முயற்சி செய்கிறோமா? இந்த சீரழித்துக் கொண்டிருக்கிற கல்வியை போய் கற்றுக் கொடுக்கிறோம். பல லட்சங்கள் கொடுத்து அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு. இந்த செல்போன், அவங்க வச்சிருக்கக்கூடிய லேப்டாப், இந்த உலகத்தையே கையில கொடுத்துருது. எதை எப்படி செய்யணும், என்ன நீ விரும்பணும், இன்றைக்கு என்னமெல்லாம் காட்சி பார்க்கணும்னு நீங்க முடிவெடுக்கிறது இல்ல, அந்த செல்போன் முடிவெடுக்கு. என்ன காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆபாசத்தின் உச்சபட்சத்தை காட்டி தர்றான். நம்ம அல்லாஹ்னு தேடினா அவன் ஆபாசத்தை காட்டுறான். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடினால் நிர்வாண படத்தை காட்டுறான். எப்படி செட்டப், எப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். இதுல இருந்து தப்புவது எப்படி? 4 வயசு 3 வயசு 2 வயசெல்லாம் செல்போனை உருட்டிட்டு இருக்கு. 240 8 வயதுக்குட்பட்ட சிறார்கள், 8 வயதுக்குட்பட்ட சிறுமிகள், சிறுவர்கள் 240 பேர் சேலம் மாவட்டத்தில் இரவு தூங்காம இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்? இந்த செல்போனை உபயோகிச்சு தூக்க வராம ஆயிட்டாங்க. எவ்வளவு வயசு? 8 வயதுக்குட்பட்டவர்கள். அப்புறம் எப்படி தூங்குறாங்க? தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கப்படுகிறார்கள். அந்த 240 பேருக்கும் தூக்க மாத்திரை கொடுத்தா தான் தூக்கம் வரும். 8 வயதுக்குட்பட்ட சிறார்கள், சிறுமிகள். அப்போ வால்யூம் டெம் 2 கொடுக்குறாங்க. அதெல்லாம் பவர் முடிஞ்சிருச்சு. இப்போ இது கொடுக்கலன்னா அன்று முழுவதும் அடிச்சு உடைச்சிட்டே இருப்போம். கண்ணுல பார்க்கிற பொருளை எல்லாம் அந்த குழந்தைகள் அடித்து உடைக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷ் மிஷின், என்னென்ன இருக்கு வீட்டுல எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கும் பைத்தியம். யாருக்கு? 8 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் உளவியல் ரீதியாக குத்தி குதறப்பட்டிருக்கிறார்கள். கையில கத்தி இருந்தா குத்திடுவாங்க. என்ன கொடுக்கல? செல்போன் கையில கொடுக்காட்டி. இப்ப உங்க வீட்டுக்கு போன உடனே, இந்த ஆண்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு போன உடனே 2 நிமிடத்தில் பாருங்க உங்க செல்போன் காணாம ஆயிடும். யார் கையில இருக்கும்?
எப்படி எடுத்தானே தெரியாது, உங்க பிள்ளையின் கையில இருக்கும். நீங்க யோசிப்பீங்க, எப்படி இவன் எடுத்தான்? நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிருவான். இதை இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்க மனசாட்சி சொல்லுது ஆமான், உங்க முகத்தின் பாவனை சொல்லுகிறது ஆமா. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய தீமை அது. உங்க குழந்தை பையன் 2 வயசு 4 வயசு பையன் செல்போனை உருட்டிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து பறிச்சு பாருங்க, உங்களை ஒரு முறமறப்பான். அடுத்தது கேட்டு அடம்பிடிப்பான். அடுத்தது அழ ஆரம்பிச்சிருவான். அவன் அழுக நிக்கணும்னா இந்த சனியனை நீங்க கொடுத்தே ஆகணும். அப்ப அடிக்ட் ஆயிட்டானல்ல, அவன் அடிமை ஆயிட்டானா இல்லையா? அதுக்கு எங்க போகுது இந்த உலகம்? நாம ஒரு செல்போன் வாங்கி அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். உங்க 4 வயசு பையன்கிட்ட கையில கொடுங்க, 5 நிமிஷம் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இதுல ஒண்ணு இல்லத்தான் கையில கொடுத்துறான், எல்லாத்தையுமே முடிச்சிடறான். இருக்கா இல்லையா? என்ன அதிசயம் இது, என்ன ஆச்சரியம்! இந்த ஆர்டிஸ்கோடு அவன் படைக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அந்த ஆர்டிஸ்ட்ல படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் எவ்வளவு பாதுகாப்பாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதை வேணும். அந்த ஜாக்கிரதையில நம்ம இல்லை. குழந்தையை எது கேட்டாலும் கொடுத்துருவோம். குழந்தைய அழுகையை நிறுப்பதற்கு, குழந்தைகளை அடம்பிடிப்பதை நிறுத்துவதற்கு நாம போட்டு காட்டுற படமே கார்ட்டூன் தான். கார்ட்டூனை கண்டுபிடிச்சது யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல்ல கார்ட்டூன் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா நாடுகளிலும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். யார் அறிவாளி? முஸ்லிம் உம்மத்துக்களை சிந்தித்து பாருங்க. இப்ப உட்கார்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் 1 மணி நேரம் இதே மாதிரி உங்களால் உட்கார முடியாது. 1 மணி நேரம் என்ன, சில பெண்களால் 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. சில பெண்களால் 20 நிமிஷம் உட்கார முடியாது. சில பெண்களால் 5 நிமிடம் இப்படி பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள எப்படி ஆயிடுவாங்க, செல்போனை தேடுவாங்க. என்ன ஆயிட்டாங்க? அவங்களும் இந்த செல்போனுக்கு ஒரு ஆளா மாறிட்டாங்க. எவ்வளவு பெரிய தீமை இது! இரவு நேரத்தில் விட்டில் பூச்சிகளை போல அவளுடைய போர்வையில் செல்போனின் வெளிச்சம், போர்வையில், இளம் பெண்ணின் போர்வையில் செல்போனின் வெளிச்சம். என்ன யாரோடு பேசுறான் நைட்டு? அம்மா தூங்கியாச்சு, அத்தா தூங்கியாச்சு, அண்ணன் தூங்கியாச்சு, அண்ணி தூங்கியாச்சு. ஒரே ஒரு உயிர் மட்டும் தூங்கவில்லை. என் வீட்டிலே இருக்கிற 18 வயது பெண், 17 வயது பெண், 16 வயது பெண், +2 படிக்கிற பிள்ளை தூங்கவே இல்லை. தூங்கிட்டாளான்னு பாருங்க, போர்வையில இருந்து வெளிச்சம் தெரிகிறது. வெளிச்சம் சும்மா தெரியல, யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோடது? ஒரு அந்நிய ஆணோடு பேசுகிற ஒரு பெண் சொர்க்கத்தினுடைய வாடகை நுகர முடியுமா? எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வயது அது! எங்கேயோ தன் கற்பை துளைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கற்பு என்பது என்னது? உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நாவு, உங்களுடைய கை, உங்களுடைய கால் எல்லாம் விபச்சாரம் செய்யும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு அந்நிய ஆண்ட போன் பண்ணி ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹாய், முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். திரும்ப களிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்த்தணும் அந்த பிள்ளையை. இதை சொன்ன உடனே அவ யார் இல்ல, அந்நிய ஆண்ட ஒரு அந்நிய பெண்ணோ, அந்நிய பெண்ணிடத்தில் ஒரு அந்நிய ஆணோ ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொன்ன உடனே களிமா போயிருச்சு, உள்ளத்துல ஈமான் போயிருச்சு, அல்லாஹ் போயிட்டான். உங்க உள்ளத்திலிருந்து தக்குவா போயிருச்சு, ஈமான் போயிருச்சு. என்ன வந்துருச்சு? தீமை வந்துருச்சு. சைத்தான் வந்துட்டான். உங்களை நிர்வகிக்கிறது அப்புறம் யாரு? சைத்தான். நீங்க யாருடைய அடிமை ஆயிட்டீங்க? சைத்தானுடைய அடிமையாக வாழ்ந்து கொண்டு முஸ்லிம் பெயர் தாங்கிலாக இருக்கிறார்கள். அவர்கள் யார்? சைத்தானின் அடிமை. அவர்களுடைய செயல் முழுவதும் அப்படி மாறி இருக்கு. யார் இந்த பெண்ணை காப்பாற்றுவது? இது தீமை என்று சொல்லிக் கொடுப்பது யார்? உங்களில், உங்கள் பள்ளிவாசல்களில் ஜுமா உரை நிகழ்த்தப்படுகிறது. நிறைய இளைஞர்கள் ஜுமாவுக்கு எப்ப தெரியுமா வருவாங்க? 2வது ரக்காத்து தொழுகைக்கு. சில பேர் முதல் ரக்காத்துக்கு வந்துடுறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே பயான் முடிஞ்சு வருவான். பயான் பிடிக்காம ஆயிடுச்ச உடனே எங்கேயாவது ஓரத்தில் நின்று அந்த பயான் முடிஞ்சிருச்சாப்பான்னு பார்ப்பான். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஒது செஞ்சு உள்ள வர்றான். பயான் வெறுப்பாயிருச்ச உடனே, உபதேசம் வெறுப்பாகி விட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், பரஸ்பரம் உபதேசித்துக் கொள்ளுபவர்களை தவிர பாக்கி எல்லோரும் நஷ்டவாதிகள் என்று சொல்லுகிறார்.
காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிகாத்தி வத்தவாஸௌ பில் ஹக் வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு சத்தியத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் பரஸ்பரம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர பாக்கி எல்லோரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உபதேசங்கள் அவர்களுக்கு பயனளிக்காமல் போய்விட்டது. இளைஞர்களுடைய சமுதாயம் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய சமுதாயம். எதிர்கால தலைமுறை இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நாங்கள் நின்று பேசி 30 ஆண்டு காலமாக இந்த தம்பிமார்கள் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறந்து விட்டோம். இந்த இடத்துல இந்த ஊர்ல நின்று பேசக்கூடிய ஒரு ஆணுடைய பேரை சொல்லுங்க, ஒரு இளைஞனுடைய பேரை சொல்லுங்க. 16 வயது. நாங்கள் பேசுவதற்கு புறப்பட்ட போது எங்களுக்கு 16 வயது. நீங்க 16 வயதில் ஆள் தர வேண்டாம், ஒரு 20 வயதில் ஆள் கொடுங்க. 25 வயதுல ஒரு 10 பேர்த்த கொடுங்க. பேசுறதுக்கு இருக்காங்களா? ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் புறப்பட்டு சென்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் சென்றார்கள். இந்த சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து மூளை மூளைக்கு பள்ளியை உருவாக்கி இன்றைக்கு சத்தியத்தின் பால் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அடுத்த தலைமுறையை சீர் செய்வதற்கான இளைஞர்களே, எங்கே நீங்கள்? உங்களுக்கு பேச தெரியுமா? குர்ஆன் தெரியுமா? ஹதீஸ் தெரியுமா? வரலாறு தெரியுமா? ஒரு தக்வா என்ற தலைப்பில் நீங்கள் பேச முடியுமா? எங்கே இருக்கிறார்கள் இளைஞர்கள்? போதையிலே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்கள் இளைஞர்கள்? கேளிக்கையிலே இருக்காங்க. அப்ப அடுத்த தலைமுறை பள்ளிவாசலுக்கு சுண்ணாம்படிக்கு ஆள் இருக்காது. 18 பள்ளி இருக்கு. நம்ம முத்துப்பேட்டையில 18 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இருக்கா தம்பி? இருக்கா? 18 பள்ளிவாசல் இருக்கா? 18 பள்ளிவாசல்கள்ல இன்றைக்கு நிர்வாகம் அழகுற நடந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் கஞ்சி காய்ச்சுவது, வருவருக்கு தொழுகைக்கான ஏற்பாடு எல்லாம் இப்பொழுதே ரெடியா வச்சிருக்காங்க. நாமெல்லாம் இறந்துட்டோம். நிற்கக்கூடிய தம்பிமார்களில் யார் அந்த பள்ளிவாசலுக்கு மராமத்து வேலை செய்வார்கள்? கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டால் பஞ்சாயத்து செய்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்களை இணைப்பது யார் தெரியுமா? அவங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியுமா? பள்ளிவாசல் மராமத்து வேலைக்கு ஆள் உண்டா? பிரச்சாரத்துக்கு ஆள் உண்டா? அமைப்புகள், இன்றைக்கு அமைப்புகளும் கட்சிகளும் இந்த சமுதாயத்தை சிறகை கொண்டு காப்பதை போல, ஒரு பறவை தன் குஞ்சை சிறகை கொண்டு காப்பதை போல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளும், எல்லா கட்சிகளும், இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள். நீங்கள் உங்களுக்காக வேதனைப்படுகிறீர்களோ இல்லையோ, நாங்கள் உங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே, எத்தனை எத்தனை உறக்கங்களை நாங்கள் துளைத்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? இந்த சமுதாயம் வாழுவதற்காக. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் விபச்சாரி ஆகிவிடக் கூடாது. இந்த சமுதாயத்தில் இந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அடிமையாக மாற வேண்டும் என்பதற்காக பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மனித சமூகத்தை, முஸ்லிம்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆதத்தின் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். ஒன்றையும் விட்டு விட மாட்டான். நாம் குடித்த நீருக்கு கணக்கு சொல்லியாகும், நம்முடைய சுவாசத்திற்கு கணக்கு சொல்லியாகும், நாம் அனுபவித்த உண்ட உணவு, அனுபவித்த அனைத்திற்குமே நாளை அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். இன்னமெல்லாம் உனக்கு நிஅமத்தை தந்தேன், அருள் கொடைகளை தந்தேன். நமக்கு முன்னால் பட்டினியோடு சாகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மேல மேல உணவு, நமக்கு விதவிதமான உணவுகள். நம்முடைய உணவுகளை பேர அடுக்கவே முடியாது. ஒரு நாள் முழுவதும் நாம சாப்பிடக்கூடிய வகைகளை பற்றி எழுதி கொண்டே இருக்கலாம், அவ்வளவு வகைகள். ஆனால் ஒரு கவள உணவுக்கு கடலிலே குதித்து அந்த உணவு பொட்டலத்துக்காக மியான்மாரினுடைய முஸ்லிம்கள் கடலிலே குதித்து 100 பேர் குதிக்கிறான் ஒரு பொட்டணத்துக்கு. ஒருவனும் கப்பலுக்கு வரல. இறந்து போன கதைகளை நாம் படித்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிஅமத்தை பற்றி அல்லாஹ் கேட்பானா இல்லை? நம்முடைய பார்வை புலனை பற்றி அல்லாஹ் கேட்பான். எத்தனை எத்தனை பேர் நிறமேது என்று தெரியாமல் தங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நாக்கிருந்து பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள்.
நுகர முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், 2 கை இல்லாதவர்கள், தவழ்ந்து வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு எப்படிப்பட்ட அருளை நான் செய்தேன்? என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஹராமானவற்றை செய்கின்ற ஒருவன் எவ்வளவு கேடு கெட்டவனாக இருப்பான், சிந்தித்து பார். எவ்வளவு பெரிய வல்லமையானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்னமெல்லாம் விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். துனியாவை விட்டு விலக முடியும். ஒரு கூட்டம் பெண்கள் உதட்டிலே சாயம் அடிக்கிற பெண்கள், உதட்டிலே சாயம். நடிகையாவோ இல்லை, ஒப்பனை செய்பவளா இல்லை, உதட்டிலே சாயம். உடலை எவ்வளவு மென்மையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? யாருக்கு காட்டுவதற்காக? அது ரோமங்களில் உருவாக்கப்படுவது. எவ்வளவோ அறாமான பொருளை கொண்டது தயாரிக்கப்படுகின்றன. பன்றியின் கொழுப்பிலே அது தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பூசுகிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இல்ல, பல ஊர்களில் இருக்கிறார்கள் முஸ்லிம். சிந்தித்து பாருங்கள். இவர்கள் அல்லாஹுவை பயப்படுகிறவர்களா? நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இதை பற்றி அல்லாஹ் கேள்வி எழுப்பினால் அவர்களுடைய பதில் என்ன? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். பையன் சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான். ஏண்டா சிகரெட் குடிக்கிற? எங்க அப்பாவும் தான் குடிக்கிறாருன்னு சொல்றான். அத்தா குடிக்கிறார். ஏண்டா சிகரெட் குடிக்கிறேன்னு பையன் கிட்ட கேட்டா எங்க அத்தாவும் தான் குடிக்கிறாரு. டே, உங்க அத்தா தெரியாம பழகிட்டாரா, நீ விட்டுறா. அதெல்லாம் விட மாட்டேன். யார் சொல்றா? பையன். அந்த பையனின் முன்மாதிரி யார்? அத்தா. என்ன தொழுகிறது இல்ல? அத்தா தொழுகிறது இல்ல, அம்மா தொழுகிறது இல்ல, போயிடறான். எங்கே இருந்து தொழுகை ஆரம்பிக்க வேண்டும்? ஒரு தாய் தொழுகிற போது தன்னுடைய 2 வயது 3 வயது பிள்ளைகளை அவர்கள் என்னமோ தொழுது விட்டு போகட்டும், பக்கத்திலே நிறுத்தி ஞாபகப்படுத்த வேண்டும். 7 வயதானால் அந்த குழந்தையை தொழு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். 10 வயதாகி அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கண்டிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் இவை. ஏற்றிருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை உயிர்ப்பிக்கிறோமா? நாம் நம்முடைய வீடுகளில் அப்படித்தான் இருக்கிறதா சகோதரிகளே? ஏதாவது ஒரு அமைப்போடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்பு இருக்கிறதா? என்னமா ஏதோ ஒரு அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு, ஒரு அமைப்போடு தொடர்புள்ள ஒரு தம்பி தீமைக்கு போவானா? 4 தருதலை எல்லா இடத்துலயும் இருப்பான். எல்லா அமைப்புலையும் 4 தருதல் இருப்பான். சுத்தமா ஒழிச்சிட முடியாது. குடிக்கிறவன் இருப்பான் சில அமைப்புல. அதனால அந்த அமைப்பு தவறானது அல்ல. கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற அயோக்கிய பையன் ஒரு அமைப்புல புகுந்திருப்பான். அதனால அந்த அமைப்பு தவறானது அல்ல, அவன் தருதலை. அதனால் அந்த தலைமையோ அந்த அமைப்போ அதற்கு தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம சமூகத்தில் நம்மளை இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறது யார்? நாம தான் அதை செய்யணும். இந்த இளைஞர்கள் தான் அதை செய்யணும். நாங்க கடந்துட்டோம். இந்த இளைஞர்கள் அதற்காக எதிர்கால தலைமுறைக்கான விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டிய இளைஞர்கள். அவர்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா யாரை சரி செய்வது? எல்லா நன்மையும் இதுல இருக்கு. எல்லா நன்மையின் திறவுகோலுகள் இருக்கு, எல்லா தீமையும் இருக்கு. எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, ஒரு பர்ச்சேஸுக்கு போறீங்க, தேவையானது தானே வாங்குறோம், எல்லாமே விற்பான். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம், தான் துணியா. அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கை. அன்பு தாய்மார்களே, எவ்வளவு நல்ல தலைமுறை வாழ்ந்து கடந்து விட்டது. முத்துப்பேட்டை என்றால் ஒரு முஸ்லிம் நிறைந்த ஊர், முஸ்லிம்கள் நிறைந்த ஊர். நாங்கள் எல்லாம் முத்துப்பேட்டையை பற்றி கோயம்புத்தூர்ல பேசுவோம். முத்துப்பேட்டை இந்த மாதிரி சம்பவம், இவ்வளவு முஸ்லிம்கள் இருக்காங்க, இங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்று இந்த முத்துப்பேட்டையை பெருமையாக பேசுவோம். பல ஊர்களில் எது நல்ல சம்பவமோ அதையெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஊர். மாறக்கூடாது.
அல்லாஹுவை மையப்படுத்திய வாழ்க்கை நமக்கு வேண்டும். துனியாவை மையப்படுத்திய தன்னை மையப்படுத்திய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹுவை மையப்படுத்திய வாழ்க்கை. உங்களின் ஆற்றல்களை, உங்களினுடைய அறிவை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் சிந்தனையை இஸ்லாமயமாக்குங்கள். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை தந்திருப்பான், ஏதாவது ஒன்று, அதை இஸ்லாத்துக்கு பயன்படுத்துங்கள். இஸ்லாமயமாக்குவது, எல்லாவற்றையும் இஸ்லாமயமாக்குவது. அப்படி நாம் ஒரு எழுச்சியான நிலைக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவுதான், ரோட்டில் இழுத்து போட்டு எல்லா அக்கிரமும் நடைபெறுகிறது. நமது பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயிலாக்கப்படுகிற காலம் இந்த காலம். நம்ம பள்ளிவாசலை எல்லாம் கோயிலாக்குறான். 118 பள்ளிவாசல்கள் இந்தியாவில் பூட்டு போடப்பட்ட பள்ளிவாசல்கள். அகழ்வாய்வின் பேராலே 118 பள்ளிவாசல்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடு பாபர் மசூதியில் ராம பஜனை பாடப்படுகிறது. ராம பஜனை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 485 ஆண்டு காலம் தக்பீரில் முழங்கிய பள்ளிவாசல் இன்றைக்கு ராமா ராமா ராமானு ராம பஜனை பாடப்படுகிறது. என் அன்பு சகோதரிகளே, 3500 பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள். நிறைய பள்ளிவாசல்களை ஒரு சப்பு ஃபுல்லாகிறது இல்லை. என்ன நிலைமை? 2010 வரையில 12,000 பள்ளிவாசல்கள் இந்தியாவில் இடிக்கப்பட்டிருக்கிறது. காணும் எவ்வளவு பெரிய சதி கும்பலுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மதரசாவில் தீவிரவாதம் சொல்லி மதரசாக்கள் இருக்கக்கூடாதுங்கிறான். எங்க போய் நம்ம இல்ம கத்துக்கிறது? உங்க பிள்ளைகள் எங்க போய் அரபி படிப்பாங்க? பள்ளிவாசல்ல தொழுக கூடாதுன்னு சட்டம் போட போறான். வீட்டுல தொழு, பள்ளிவாசல்ல எல்லாம் யாரும் வரக்கூடாது, பாங்கு சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல நிறைய கொஞ்சம் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்ல முடியாது வெளியில, தெரியுமா உங்களுக்கு? பள்ளிவாசலை பூட்டு போடக்கூடிய சதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெண்கள் ஃபர்தா போடக்கூடாது என்று சட்டம் போட போறான். எல்லாரும் மாறி இருக்கணும், மாடல் கேளாக பெண்கள் மாறிவிட வேண்டும் என்று சட்டம் போட போறான். முஸ்லிம் வக்ஃபு முஸ்லிமுக்குன்னு தனி சொத்து இருக்கக்கூடாது சட்டம் போட போறான். எல்லா தீமையும் வரிந்து கட்டிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை எதிரிகள் கையிலே வைத்துக் கொண்டு அவர்களை பயமுறுத்தி மிரட்டி, யாரு வந்தமா, குடிச்சியா, போதை அடிச்சியா, படுத்தியா, செத்தையா, போ, நாய் மாறி வாழ், மனுஷ மாறி வாழாதேன்னு இந்த அரசு போதிக்கிறதே. நம் பிள்ளைகளை எப்படி வளர்த்த போறோம்? என் அன்புக்குரிய தாய்மார்களே, வீரத்துக்கு பேர் போன ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களே, இவைகளெல்லாம் இப்படி நடந்தாலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறவரை. அந்த ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இல்லல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅபிஸிரு பிஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன். யார் ஒருவர் அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்று கூறி அதில் உறுதியாக நின்றார்களோ அவர்களின் பால் மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம். இந்த மகா பாக்கியம் நமக்கு வேண்டும். அப்ப ஈமான்ல உறுதி வேண்டும். நம்பிக்கையில மட்டும் நீங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் பால் உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் வையுங்கள். அல்லாஹ்வை தவிர எவனிடத்திலும் உங்க பிரார்த்தனை இருக்கக்கூடாது. நமக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். எப்படி? ஹாஜரா அம்மையார் அவர்கள், இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி தன் கணவர் இப்ராஹிம் நபியை அனுப்பினார்களோ அதுபோல நீங்கள் எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற உறுதியான ஈமானோடு என் நிலை ஏற்பட்டாலும் இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கிற வாழ்வு, அல்லாஹ்விடத்திலே மட்டும் பிரார்த்திக்கின்ற நிலை உங்களிடத்திலே மாறக்கூடாது. செத்தாலும் சாவுமே தவிர ஒரு போதைப் பொருளையும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கள் நாவு சுவைக்காது. ஒரு பிராந்தியையும் ஒரு சாராயத்தையும் நாங்கள் சுவைக்க மாட்டோம். இன்னைக்கு வட்டி மேலோங்கி நிற்கிறது. இந்த மகளிர் குழுன்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு நமக்கு வட்டிக்கு தர்றான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தாய்மார்களே, உங்கள் வாழ்வை, உங்கள் இஸ்லாமிய வாழ்வை சிதைக்கக்கூடிய இந்த எல்லா அக்கிரமத்தையும் குழி தோண்டி புதையுங்கள். எவ்வளவு கோடி இருந்தாலும் நீங்கள் இந்த மகளிர் குழுவுல இருக்காதீங்க. அந்த குழுவை விட்டு வந்துருங்க. அவர்கள் விபச்சாரத்துக்கு பெண்களை பயன்படுத்துகிறார்கள். 10,000 ரூபாயை வட்டிக்கு கொடுத்துட்டு
1 மாசம் 2 மாசத்துல அந்த பெண்ணை இன்னொரு ஆணோடு அவன் தொடர்புபடுத்துகிறான். எனவே தொலையட்டும் அந்த சனியன்கள், அல்லாஹு புதுவாழ்வு நமக்கு தரட்டும். அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ஆக்கட்டும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தரட்டும் என்ற இந்த சிந்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த முறையிலே உரையாற்றிய சகோதரர் கோவை செய்யத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் கோவை செய்யத் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக பைத்துல் மால் அல் முஸ்லிம் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். Gracias.